ஸோ ஹை ஆல் இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.8ல சிக்ஸ்த்தில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துட்டு செகண்ட் சப்டிவிஷன் வாங்க. சரி, அப்போதான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இல்லைனாலும் கிடைக்கும், பட் எதுக்கும் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் பார்த்துருங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிளில் 2.51 சரியா, இந்த எக்ஸாம்பிளும் பாருங்க. அதில் 3க்கு பதிலாக 5ன்னு இருக்கும். 5 + 55 + 555 இருக்கும். அந்த எக்ஸாம்பிளும் பாருங்க. இந்த சம் பார்த்து முடிச்சுட்டு சரியா. சரி, சொல்யூஷனுக்கு போயிடலாமா? செகண்ட் சப்டிவிஷன். ஸோ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? 3 + 33 + 333 இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட இந்த சப்டிவிஷன் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இங்கே எல்லாமே என்ன காமனாக இருக்கு? 3 காமனாக இருக்கு. ஸோ 3யை வெளியே எடுத்துட்டா 1 + 11 + 111 = n டேர்ம்ஸ் அப்படின்னு இருக்கு. சரியா. ஸோ இப்போ 1க்கும் 10க்கும் நான் ரிலேட் பண்ண போறேன். நல்லா கவனிங்க. இதனால என்ன பண்ண போறேன்? மேக்ஸ்ல என்ன வேணா பண்ணலாம், பட் கம்ப்ளீட்டா பண்ணணும். ஸோ 9ஆல மல்டிப்ளை பண்ணா 9ஆல டிவைடும் பண்ணணும். ஆமாவா? ஸோ இப்போ 1 உள்ளார இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. n டேர்ம்ஸ். ரைட்டா? இப்போ இந்த 9ஆல ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகேவா? அப்ப இங்க என்ன இருக்கும்? 3/9 9 + 99 + 999 இப்படியே போச்சு அப்படின்ட்டுனா லாஸ்ட்ல n டேர்ம்ஸ் இருக்கும். ரைட்டா கண்ணா? ஸோ இது 1 டைம், இது 3 டைம். கிளியரா இருக்கா? அடுத்து ஸோ அப்போ 1/3 சாமி இந்த 9 எப்படி நான் எழுதலாம்? 10 - 1ன்னு எழுதலாமா ராஜா? அடுத்தது 99 எப்படிடா ராஜா எழுதலாம்? 100 - 1ன்னு எழுதலாமா? அடுத்து 999 எப்படி நான் எழுதலாம்? 1000 - 1ன்னு எழுதலாமா? ஸோ இதே தான், இப்படியே போயிட்டா n டேர்ம்ஸ். இப்போ நல்லா கவனிங்க. 1/3 10 100 1000 10 + 100 சாரி 10 + 100 + 1000 இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா இது எனக்கு n டேர்ம்ஸ் வரைக்கும் வருது. -1 -1 -1. ஸோ மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா உள்ளார 1 + 1 + 1 + n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கு. ஆமாவா? ஸோ வழக்கம் போல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துருந்தீங்கன்னா இது ஈஸியாக சொல்லிடுவீங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் ஒரு சீரீஸா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் இன்னொரு சீரீஸா. ஸோ அப்போ a = 10, ஃபர்ஸ்ட் டேர்ம் 10, r = T2/T1, T2ன்றது 100/T1ன்றது 10. ஸோ அடிச்சு கொடுத்தா r = 10 which is greater than 1. அப்போ எனக்கு SN ஃபார்முலா என்ன கிடைக்கும்? SN = a × Rn-1 r - 1. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல r எனக்கு கம்மியா கிடைச்சது 1 விட. ஸோ இங்க r எனக்கு ஈக்குவலா கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ்க்கு இதுதான் எனக்கு ஃபார்முலா. அடுத்த ஸ்டெப்ல இந்த ஃபார்முலால போட்டு தான் சால்வ் பண்ண போறேன். அடுத்தது இங்க நல்லா கவனிங்க. இதுல a = 1, r = T2/T1, T2 = 1, T1 = 1. ஸோ r = 1, r = 1 அப்படின்னா புக்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? SN = n × a எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா என்ன? SN = n × a எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியா ஆட் பண்ணிடலாமா சாமி? ஆட் பண்ணிடுவோமா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் 1/3, இந்த 1/3 எடுத்து இங்க போட்டுருங்க. 1/3 ரைட்டு. அடுத்தது ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸுக்கு a × r⁻n-1 / r - 1. அப்போ a என்னது எனக்கு? 10, r என்னது? 10⁻n - 1
இங்கே 10 to the power -1 சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அடுத்தது இங்கே இருக்க மைனஸ். இப்போ இந்த சீக்வன்ஸுக்கு எஸ்என்னோட ஃபார்முலா n இன்டூ ஏ. n போட்டுப்பீங்க, ஏ இருக்க வேண்டிய இடத்துல 1 போட்டுப்பீங்க. அவ்வளோதான் சாமி, முடிஞ்சு போச்சுக்கண்ணா. அப்போ 1/3 10 to the power n minus 1 by 9 minus n into 1 n தான். ஸோ இப்போ 1/3 9 வெளியே எடுத்து 10 கூட சேர்த்து விட்ருங்க. ஸோ 10 to the power n minus 1 minus n. ஸோ இப்போ இந்த 1/9 இந்த டேர்ம் கூடயும் இந்த டேர்ம் கூடயும். ஸோ 10/27 10 to the power n minus 1 minus இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா n/3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சாரி. ஸோ இதுதான்க்கா என்னோட ஃபைனல் ஆன்சர். கிளியராக இருக்கா ராஜா? இந்த செகண்ட் சப்டிவிஷன் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தான் கொஞ்சம் குழப்பம். அது ஒரு 2-3 தடவை பார்த்தீங்கன்னா ஈஸி ஆகிடும். சரி, ஆனால் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. அப்போ செகண்ட் சப்டிவிஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ரைட், ஓகே. தேங்க்யூ கரா. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம்.